Hi friends, welcome to Samria channel. இன்னைக்கு நாமினேஷன் ஸ்பெஷல். ஸோ எபிசோட் 44 ஹிந்தி பிக் பாஸோட தமிழ் எக்ஸ்பிளனேஷனை பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கரண் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வந்துட்டு அவர் விவியனோட மண்டையில இருக்கிற முடியை அப்படி இப்படி தடவி பாக்குறாரு. அப்புறம் அவர் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி நல்ல அழகான பையன்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு விவியன் வந்து கையெடு அப்படின்றாரு. அப்புறம் கரண் வந்து சொல்றாரு, இது வந்து சாகத் பண்ணிருக்கணும், வந்து இப்படி கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி இருக்கணும் விவியன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு உடனே அவர் சொல்றாரு, அவ மட்டும் பண்ணியிருந்தானா தூக்கி ஸ்விம்மிங் பூல்லே போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளோ கோவம் சாகத் மேல விவியனுக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாகத் வந்து ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ரஜித் வந்து வா நல்லா இருக்கீங்களே இன்னைக்கு பார்க்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு. ஆமா எப்பவுமே சல்வார் போட்டிருந்தால இப்போ வந்து இந்த ட்ரெஸ் போடலான்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரண் அண்ட் திக்விஜய் ஒர்க் அவுட் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க. கரண் வந்து சும்மா இல்ல பிக் பாஸ்ல வந்து செகண்ட் பிளேஸ் வரணும்னா சூப்பரான விஷயமாச்சே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு திக்விஜய் வந்து சொல்றாரு, எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும் அதே ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்களா இல்ல எனக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்களா எனக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு கரண் சொல்றாரு, கண்டிப்பா ஃபாலோவர்ஸ் அதிகமா தான் இருப்பாங்க, நீ பிக் பாஸ் வேற வந்திருக்கல அப்படின்ற மாதிரி வந்து கரண் சொல்றாரு. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா கரணும் ரஜத்தும் பேசிக்கிறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த ஷில்பா மேம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அங்க என்ன நடக்குது, அதாவது பகா வந்து சும்மா அவினாஷ் டீம்ல போய் உட்காந்து பேசிட்டு வராங்க இல்லையா, சோ அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அதே டைம் கேமரா வந்து அந்த பக்கம் காட்டுறாங்க. ஷில்பா மேம் வந்து உட்காந்து பகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் கரண் போயிட்டு ஷில்பா மேம் கிட்ட கேக்குறாங்க, என்ன ஆச்சு, என்ன பகா கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கேட்கணும். ஷில்பா சொல்றாங்க, இல்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும் என்னதான் வந்து பண்றாப்ல, அந்த டீம்ல சும்மா போய் ரொம்ப க்ளோஸா உட்காந்துட்டு வராரு, அது என்ன பண்றாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதனாலதான் நான் போய் கேட்டுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சொல்றாரு, அப்ப நீங்க வந்து அவர் வந்து இந்த மாதிரி வேலை செய்யாம இருக்காரு, வேலை செய்யணும்னு சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி, வேலையை பத்தி கூட நீங்க பேசிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறாரு பகா கிட்ட. அதுக்கு இல்ல எனக்கு வந்து அவங்க டீம்ல வந்து சும்மா போய் உட்காந்துட்டு வராரு, என்ன பேசுறாரு என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியணும், அதுக்குதான் வந்து நான் போய் பேசிட்டு வந்தேன்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. கரண் வந்து ஸ்ருதிகா கிட்ட சொல்றாங்க, இந்த 3 பேர் இருக்காங்களே இவங்க ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் டாக்ஸிக்காவே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் அவர் மீன் பண்றாருன்னா அவினாஷ், ஆலு, சீஷா இவங்களை வந்து மீன் பண்றாரு. அதுக்கு வந்து ஸ்ருதிகா சொல்றாங்க, ஆமா அவங்க வந்து யாரையுமே வந்து உள்ள சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க குரூப்ல, அவங்க கிட்ட போய் தனியா பேசினாலும் பிரச்சனை தான், ஆனா வந்து அவினாஷ் இல்லாம அவங்க மட்டும் தனியா இருக்கும் போது நீங்க போய் பேசுனீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க நம்ம கிட்ட அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. அதே டைமுக்கு என்னை பத்தி தான் அவினாஷ் அண்ட் ஈஷா ஆலிஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஈஷா சொல்லுவாங்க, இந்த சைக்கிள் மட்டும் இல்லைன்னா கரண் என்ன பண்றாரு இந்த வீட்டுன்னு அவர் பிரசன்ஸே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவினாஷ் சொல்லிட்டு இருப்பாரு, இவர் போனாருன்னா அந்த சைக்கிளுக்கு மாலை தான் போடணும், ஏன்னா வந்து அந்த சைக்கிள் மட்டும் தான் அவரை வந்து மிஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா விவியன், கரண், திக்விஜய் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து கரண் சொல்வாரு, இவர் விவியன் இருக்காருல எப்பவுமே வந்துட்டு வேலையே செய்ய மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. விவியன் முன்னாடியே தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப விவியன் சொல்றாரு, நான் வேலை செய்வேன்னு சொல்லிட்டுலாம் செய்யாம இருக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேனே சொல்லிடுவேன், எனக்கு இந்த பாத்திரம் எல்லாம் கழுவ பிடிக்காது, அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. பகா வந்துட்டு சாராக்கு குட் நைட் சொல்றாரு. அதே டைம்க்கு அவினாஷ் வந்து சொல்றாரு, சாராக்கு வந்து நீங்க இப்படிலாம் பண்றது பிடிச்சிருக்கு போலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னியா சிரிக்கிறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே மாதிரி டே சாங் போடுறாங்க. சாங் முடிஞ்ச உடனே எல்லாரும் திரும்ப உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கஷிஷ், சாரா, ஷில்பா, சாஹத் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாரா சொல்றாங்க, இந்த திக்விஜய் வந்து என்ன வந்து பைத்தியம் மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவாரோ, அப்படியே அவன் சொன்னான் அப்படின்னு ஷில்பா கேட்கறாங்க. அதுக்கப்புறம் சாரா சும்மா இல்லாம எழுந்திருச்சு போய் ஸ்ருதிகாவும் திக்விஜயும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் உட்காந்து பேசுறாங்க. அவன் பைத்தியம் கூட எல்லாம் பேச மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை மீன் பண்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு உட்கார்றாங்க. என்ன பண்ணி அவன் உன்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றானா அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகாவை கேட்கறாங்க. அதுக்கு ஸ்ருதிகா வந்து சிச்சி அவன் ரொம்ப நல்ல பையன், குட் பாய் அப்படி சொல்றாங்க. இந்த மாதிரியே வந்து அவங்க கிண்டலாவே வந்து அதாவது போக் பண்ற மாதிரியாவே வந்து திக்விஜய் பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. சாரா வந்து ஏதோ பேடா பேசுவாங்க, பேட் வேர்ட்ஸ் பேசுவாங்க. உடனே அதுக்கு திக்விஜய் கேட்கிறாரு, நீங்க உங்க பசங்க கிட்டயும் இதே மாதிரி பேட் வேர்ட்ஸ் தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே சாராக்கு ரொம்ப கோவம் வந்தது. நீங்க எப்படி என்னோட பசங்களெல்லாம் வந்து இந்த ஷோல இழுக்கலாம், என்னோட பர்சனலை பத்தி எல்லாம் நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு திட்டி விட்டுட்டு திக்விஜய வந்து திரும்பவும் இன்னும் கொஞ்சம் இவன் நாய் மாதிரி பேசிட்டு இருப்பான், செருப்பால அடிப்பேன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்லிட்டே போறாங்க. ஸ்ருதிகா வந்துட்டு இப்படி பேசாதீங்க, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ரிக்வெஸ்டா தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க தானங்க ஸ்டார்ட் பண்ணீங்க கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஸ்ருதிகாவையும் சாரா சொல்றாங்க, நீ இது நடுவில் வராது அப்படின்ட்டு. அதுக்குள்ள ரஜத் வந்து நடுவில் வராரு. ரஜத்தையும் வந்துட்டு சாரா சொல்றாங்க, இதோ வந்துட்டான் திக்விஜயை காப்பாத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது உள்ள. பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா வந்துட்டு சும் அண்ட் கஷிஷ் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்றதை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க. இவ எதுக்கு தனியா ஒர்க் அவுட் பண்ணலாம்ல, எதுக்கு வந்துட்டு கஷிஷோட ஒர்க் அவுட் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சும் வந்து அவங்க ஃப்ரெண்டு, கஷிஷ் வந்து எனிமி. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏன் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒரு பொசசிவ்னஸ்ல போய் சும் கிட்ட கேக்குறாங்க, ஏன் நீ வந்து தனியா சைக்கிள் ஓட்டுற, இப்போ அவளையும் தூக்கி பின்னாடி உட்கார வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும். சீட் இல்லையே அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல தூக்கி தோல் மேல வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே சும்மா வந்து ஸ்ருதிகா வம்பிழுக்கிறதுக்காக கஷிஷ் வந்து, வா கஷிஷ் வந்து என் ஷோல்டர்ல உட்காந்துக்கோ, ஏன்னா வா நம்ம 2 பேரும் ஃப்ரண்ட்ல கட்டி பிடிச்சிட்டே ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றாங்க. உடனே ஸ்ருதிகாவும் வந்து ரொம்ப தான் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படி ஒரு ஃபன் எலிமெண்ட் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. கஷிஷ் வந்து இப்போ ஸ்ருதிகாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸ்ருதிகாவுக்கு வந்து சும்க்கும் பகாக்கும் நடுவில் வந்து யாரை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்றதுன்னே தெரியல, அவ ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த அவினாஷும் வந்து ஆலிஸ் ஈஷா நடுவில் வந்து அவனுக்கு ஈஷாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கல அப்படின்ற மாதிரி அவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாஹத் வந்து ரியாக்ஷனே கொடுக்காம உட்காந்துருக்காங்க. அப்போ பிக் பாஸ் வந்து என்ன ரியாக்ஷனே கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, சரி உள்ள ஒரு டாஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் டாஸ்க்கு கூப்பிடுறாரு. டாஸ்க் என்னன்னா நாமினேஷன் டாஸ்க் தான். ஸோ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, உள்ள ஒரு டேபிள் மேல நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. பீஸா, பர்கர், சாக்லேட், கேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஸ்ருதிகா வந்து அப்படியே வாய் ஊறுறாங்க, என்னடா நமக்கு கிடைக்காதேன்ற மாதிரி. அப்புறம் பிக் பாஸ் வந்து எங்களுக்கா இதெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க. ஸ்ருதிகா இல்ல உங்களுக்கு கிடையாது, இது எல்லாமே வந்து ரஜத்துக்கு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லவும் ரொம்ப சோகமாயிடுறாங்க ஸ்ருதிகா. பிக் பாஸ் சொல்றாரு, ரஜத் தான் வந்து இன்னைக்கு நாமினேஷன் நடத்த போறாரு. ராஜா சீட்ல போயிட்டு உட்கார்ந்துருவாரு ரஜத். ரஜத் தான் வந்து டிசைட் பண்ணுவாரு யார் யாருக்கு எவ்வளவு நாமினேஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஒருத்தருக்கு 5 நாமினேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரஜத் போய் அந்த ராஜா சீட்ல உட்காந்துருவாரு. நாமினேட் பண்ண வரவங்க அவருக்கு வந்து எத்தனை நாமினேஷன் கொடுக்குறாங்களோ அவ்வளவு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அவருக்கு கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திக்விஜய் போறாரு, 5 ஃபுட் ஐட்டம் தராரு. ஸோ 5 நாமினேஷன் திக்விஜய்க்கு கொடுத்துடுறாரு. திக்விஜய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆலிஸை நாமினேட் பண்றாரு, இன்வால்வ்மெண்ட் கம்மின்னு சொல்லிட்டு. அப்புறம் சாராவை நாமினேட் பண்றாரு, கொஞ்சம் வந்து அவங்க பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அடுத்தது வந்து அவினாஷ் நாமினேட் பண்றாங்க, சும்மா சும்மா அவன் தேடி தேடி வந்து என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான்ற மாதிரி. அப்புறம் விவியனை நாமினேட் பண்றாரு. விவியன் வந்து அவர் தான் வந்து எல்லாத்துலயுமே டாப் அப்படின்ற மாதிரி, அவர் தான் வந்து சுப்பீரியர்ன்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு, ரொம்ப ரூடா இருக்காருன்னு சொல்லி நாமினேட் பண்றாரு. பகாவை நாமினேட் பண்றாரு. பகாக்கு ரீசன் என்ன கொடுக்குறாருன்னா இன்வால்வ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் வந்து ஷில்பா போறாங்க. ஷில்பாக்கு வந்து 5 நாமினேஷன் தராரு ரஜத். ஸோ ஷில்பா யாரை நாமினேட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா திக்விஜய் நாமினேட் பண்றாங்க. திக்விஜய்க்கு என்ன ரீசன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அவன் கிட்ட வந்து பேசுறதே இல்லை, அதனால நான் அவனை நாமினேட் பண்றேன்னு சொல்லுவோம். திக்விஜய் வந்து அப்போ எல்லா வாரமும் என்ன நீங்க நாமினேட் பண்ண போறீங்களான்னு கேட்கிறாரு. உடனே ஷில்பா இல்ல நான் உண்மையான ரீசன் சொல்றேன், நீ வந்து இந்த டாஸ்க் டைம்ல வந்துட்டு டாஸ்கை பார்க்காம அவினாஷோட சண்டை போடுறதுல தான் இருந்த, அதனால உன்னை நாமினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாஹத்தை நாமினேட் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கரனை நாமினேட் பண்றாங்க. கரண் எதுக்கு நாமினேட் பண்றாங்கன்னா, நீ வந்து எனக்கு டைம் காட் டாஸ்க்ல வந்து ஹெல்ப் பண்ணல, நீ ஹெல்ப் பண்ணியிருந்தனா சினாரியோவே வேற மாதிரி மாறி இருக்கும், இப்ப நீ ஹெல்ப் பண்ணாதனால எனக்கு வந்து அந்த டாஸ்க்ல வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதனால நான் உன்னை நாமினேட் பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்தது இப்போ நேரம் அவங்க வந்து விவியன் கிட்ட போறாங்க. ஸோ விவியனையும் நாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு பார்த்துட்டே இருந்தா, விவியன் கிட்ட போயிட்டு உன்னை நாமினேட் பண்றதுக்கு எனக்கு ரீசனே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துருவாங்க. அது பார்த்தோன்னு கரனுக்கு வந்து முகமே மாறிடும். அடுத்து வந்து சாராவை நாமினேட் பண்ணுவாங்க. சாராவை நாமினேட் பண்ணதுக்கு ரீசன் வந்து, நீ அந்த சண்டை அப்போ வந்து உள்ள ரொம்ப தப்பா பேசின அப்படின்ற மாதிரி நாமினேட் பண்ணிடுவாங்க. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஷில்பா வந்து ஸ்ருதிகாவை நாமினேட்டே பண்ணல. அது என்ன ரீசன் தெரியல. மேபி அந்த டாஸ்க்ல வந்து ஸ்ருதிகா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்களே ஷில்பா மேம்க்கு, அதனால வந்து அவங்க நாமினேட் பண்ணல போல, அது தெரியல. ஆனா ஏன்ட்டு அவங்க நாமினேட் பண்ணல. கஷிஷ்க்கு 3 நாமினேஷன் கிடைக்குது. அதுல ஸ்ருதிகாவை நாமினேட் பண்றாங்க, ஷில்பாவை நாமினேட் பண்றாங்க, ஆலிஸை நாமினேட் பண்றாங்க. ஸ்ருதிகாவை என்ன ரீசனுக்கு நாமினேட் பண்றாங்கன்னா, எனக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்றாங்க. ஷில்பாவை வந்து எதுக்கு நாமினேட் பண்றாங்கன்னா, கிட்டயுமே வந்து நல்லபடியா இருக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்றாங்க. ஆலிஸை நாமினேட் பண்றாங்க. ஆலிஸ்ல வந்து இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி நாமினேட் பண்றாங்க. சும் பாத்தீங்கன்னா ஆலிஸ் அண்ட் அவினாஷ் தான் நாமினேட் பண்றாங்க. ஆலிஸ் என்ன ரீசனுக்கு தான் அகைன் இன்வால்வ்மெண்ட் இருந்தா எல்லாருமே நாமினேட் பண்றாங்க. அப்புறம் அவினாஷ் வந்து எதுக்கு நாமினேட் பண்றாங்கன்னா, ரொம்ப ஃபைட் தேடி அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சும் வந்து நாமினேட் பண்றாங்க. சாரா நாமினேட் பண்ண வராங்க. சாராவுக்கும் 5 நாமினேஷன். அவங்க வந்து திக்விஜய், கரண், ஷில்பா இவங்களெல்லாம் நாமினேட் பண்றாங்க. ஸோ திக்விஜய்க்கு வந்துட்டு ஒரு பைத்தியத்துக்கு தான் இன்னொரு பைத்தியம் வந்து எப்படிப்பட்டதுன்னு தெரியும், அதனால நான் நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் திக்விஜய் சொல்றாரு, ஓ அப்ப நீங்களும் உங்களை பைத்தியம்னு ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஆமா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு விட்டுறாங்க. அடுத்தது ஷில்பா வந்துட்டு, நீங்க வந்து மாத்தி மாத்தி பேசி சொல்றீங்க, என்ன நாமினேட் பண்ணதுக்கு ரீசனே வந்து எனக்கு சரியா படல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களையும் நாமினேட் பண்றாங்க. கரணையும் நாமினேட் பண்றாங்க. கரனுக்கு வந்துட்டு கரணுமே வந்து இந்த டாஸ்க் டைம்ல வந்து நீ பெருசா இன்வால்வ்மெண்ட் காட்டல, அதனால நான் உன்னை நாமினேட் பண்றேன்னு சொல்றாங்க. விவியனை நாமினேட் பண்றாங்க. விவியனை வந்து கொஞ்சம் ரூடா இருக்கிறதா சொல்லி நாமினேட் பண்றாங்க.
அடுத்து விவியன் போறாரு. விவியன் போனோடனே ரஜத் சொல்லிடுறாரு, நோ உங்களை நான் வந்து நாமினேட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் வந்து அர்ஃபின் வெளியில போனதுக்கு மெயின் ரீசனே விவியன் தான், அதனால நான் விவியனை நாமினேட் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. நெக்ஸ்ட் பகா வராரு. பகா வந்து கரனை தான் நாமினேட் பண்றாரு. கரனை வந்து என்ன சொல்லி நாமினேட் பண்ணா, இன்வால்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து அவர் வந்து எரியிற குழியில எண்ணெய் ஊத்துற மாதிரி நிறைய வேலை பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுக்கு கரண் வந்து அப்ப அதுவுமே வந்து ஒரு இன்வால்மெண்ட் தானே, எரியிற குழியில எண்ணெய் ஊத்துறோம்னா நம்ம ஏதோ இன்வால்வ் ஆகி தானே பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. பகா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அடுத்தது கஷிஷ் கிட்ட போய் கஷிஷை நாமினேட் பண்றாரு. கஷிஷ்க்கு ரீசன் வந்துட்டு கஷிஷ் வந்து ரொம்ப பேசுற மாதிரி தெரியல, எல்லாமே வந்து அந்த சோஃபாலேயே உட்காந்துக்கிட்டு சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால கஷிஷையும் நாமினேட் பண்றேன். திக்விஜயும் வந்து இன்வால்மெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. திக்விஜய் வந்து என்னது எனக்கு இன்வால்மெண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தாரு. சாஹத்தை நாமினேட் பண்ண கூப்பிடுறாங்க. சாஹத் வந்து 5 பேரை நாமினேட் பண்றாங்க. ஈஷா, ஆலிஸ், விவியன், அவினாஷ், அப்புறம் வந்து கரண், இவங்க எல்லாரையுமே நாமினேட் பண்றாங்க. ஈஷா வந்துட்டு நீ வந்து ட்ரிப்புக்கு வந்திருக்க மாதிரி இருக்கு, நீ வந்து ஒரு காம்படிஷன் வந்த மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்றாங்க. அண்ட் விவியனை வந்துட்டு எல்லா டைமுமே வந்து சொல்யூஷன் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க, ஆனா அந்த சொல்யூஷனுக்கு நின்று பேசினா தானே, நீங்க ஒன்றும் சொல்யூஷனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி விவியனையும் நாமினேட் பண்றாங்க. அவினாஷ் வராரு. அவினாஷ் வந்துட்டு யாரை நாமினேட் பண்றாங்கன்னா, அவினாஷ் வந்து சாஹத், ஸ்ருதிகா, சுமலா நாமினேட் பண்றாரு. அவினாஷ் சாஹத்துக்கு கொடுத்த ரீசன் வந்து சும்மா நீ கத்திக்கிட்டே இருக்கிறே தவிர எதுவுமே பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி. அடுத்தது ஸ்ருதிகாக்கு என்ன கொடுத்தாருன்னா வந்து, நீ வந்து அந்த டாஸ்க் டைம்ல, அதாவது அந்த தோஸ்தி துஷ்மன் அந்த டாஸ்க்ல வந்து நீ என்ன பண்ணனா, நைஸா எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நடுவில் கொளுத்தி போட பார்த்த, ஆனா வந்து அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ வந்து அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண. ஸோ அதுக்காக நீ எக்ஸ்போஸ் ஆயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே நீ டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண, அதற்காக வந்து நான் உன்னை நாமினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க சும்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எது ரியலான கேரக்டர்னே தெரியல, ஏன்னா லாஸ்ட் வீக் நாமினேஷன்ல இருந்தோடனே பயங்கரமா விளையாட ஆரம்பிச்சிங்க, ஸோ வந்து எது ரியல் சும்னு தெரியல, அதுக்காக நான் நாமினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவினாஷ் வந்து சும்மா நாமினேட் பண்ணாரு. கஷிஷியும் நாமினேட் பண்ணாரு. கஷிஷியும் வந்து வந்த புதுசுல நீங்க நல்லா பண்ணீங்க, இப்ப கொஞ்சம் ரொம்ப லோ ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவினாஷ் நாமினேட் பண்ணாரு. ஆலிஸ்க்கு 3 நாமினேஷன் தான் கொடுத்தாங்க. அதுல வந்து திக்விஜய், கஷிஷ் அண்ட் சாஹத்தை வந்து அவங்க நாமினேட் பண்ணாங்க. அடுத்தது ஸ்ருதிகா போனாங்க. ஸ்ருதிகா போய் ராஜத்துக்கு வந்து அந்த கேக்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கும் போது, என்ன அவ்வளோத்தையும் நீங்க சாப்பிட்றீங்க, கொஞ்சமாவது வைங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசுறது கேட்டு அவங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா அவினாஷ் வந்து மோஸ்ட் இரிட்டேட்டிங் கண்டஸ்டன்ட் இன் BB18 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அவரு ரொம்ப கோவமா. அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகா வந்து யார் நாமினேட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் நாமினேஷன் கஷிஷை தான் பண்ணாங்க. கஷிஷை என்ன சொல்லி சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து இவ பண்றது வந்து பிடிக்கவே இல்லை, ரொம்ப வந்து ஆட்டிடியூட் காட்டுறா அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இது பண்ணாங்க, நாமினேட் பண்ணாங்க. அதுக்கு உடனே கஷிஷ் வந்து, நீ வந்து காக்கா மாதிரி கத்துற, எல்லா விஷயத்துக்கும் காக்கா மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிற, நீ ஒரு பெரிய ஜோக்கர் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகாவை சொல்லி கஷிஷ் திட்டுறாங்க. ஆனா ஸ்ருதிகா வந்து அப்படின்னா ஓகே ஃபைன், ரொம்ப தேங்க்ஸ், அதுதான் என்னோட பிளஸ்ஸே, எனக்கு அதுதான் பிடிக்குமே என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அவங்க பாட்டுக்கு அவினாஷை நாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவினாஷை வந்துட்டு யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து சேடா இருக்கும் போது சொன்னாங்க, நீ அதை உன் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீ வந்து எதுவுமே வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டு நினைச்சு ஈஸியா பேசவே முடியல, நீ டக்குன்னு வந்து போட்டு உடைச்சிடுற ஃபைட்டுன்னு வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்றாங்க. அடுத்து விவியனை நாமினேட் பண்றாங்க. விவியனை நாமினேட் பண்றதுக்கு எனக்கு வந்து நீங்க என்ன நாமினேட் பண்ணுவீங்க எப்பவுமே, அதனால நான் உங்களை நாமினேட் பண்றேன்னு பண்றாங்க. அடுத்தது சாஹத் கிட்ட போறாங்க. சாஹத் கிட்ட வந்துட்டு, நீ வந்து சும் கிட்ட நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பா இருந்தது, நீ ரொம்ப வந்துட்டு ஓவரா பண்ண சும் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நாமினேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஈஷாவை நாமினேட் பண்றாங்க. அதுக்கு ரீசன் கொடுக்குறாங்க, அவினாஷ் இல்லாம நீ எப்படி விளையாடுறேன்னு பார்க்கணும், ஸோ உன்னோட கேமை வந்து நான் அவினாஷ் இல்லாம பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லவும், அதே டைமுக்கு அவினாஷும் அந்த சைடு கிண்டல் பண்றாரு, அவ்வளவுதான் அவங்க ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா ஈஷாக்கும் ஸ்ருதிகாக்கும் ஒரு நல்ல டேர்ம்ஸ்ல இருந்துட்டு இருந்தது, இப்போ நாமினேட் பண்ணதுனால உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவினாஷ் கிண்டல் பண்றாரு. இப்போ கரண் வராரு, ரொம்பவுமே ஹர்ட் ஆயிருக்காரு. அவருக்கு 3 நாமினேஷன் தராங்க. ஸோ அப்போ ஷில்பா மேம் கிட்ட முதல்ல வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பையனுக்காக இன்னொரு பையனை பலி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும், ஷில்பா மேம் இல்ல நான் அப்படி சொல்லல, அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கூட நீங்க டாஸ்க்ல அதை தான் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே ஷில்பா மேம் வந்து அப்போ நீ என்ன நாமினேட் பண்ணு, அப்போ இதுக்காக என்ன நாமினேட் பண்ணுன்னு கேக்குறாங்க. அதுக்கு கரண் சொல்றாரு, அப்போ உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் விவியனை நாமினேட் பண்றாரு. விவியன் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நாமினேட் பண்றாரு. ஆலிஸ் அண்ட் பகாவையும் நாமினேட் பண்றாரு. அதே ரீசனுக்காக தான், இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ஆலிஸ் அண்ட் பகாவை நாமினேட் பண்றாரு. இப்போ ஈஷா வராங்க. ஈஷா வந்து கரனை நாமினேட் பண்றாங்க. கரனோட பேச்சுல கிளாரிட்டி இல்ல, ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, உங்க ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க ஸ்ட்ராங்காவே இல்லை, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உண்மையா இருக்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி கரனை நாமினேட் பண்றாங்க. சாஹத்தை நாமினேட் பண்றாங்க. அதுக்கு ரீசன் வந்து ஷவுட் பண்ணிட்டே இருக்கீங்க, இதை தவிர வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நாமினேட் பண்றாங்க. சும் கிட்ட வராங்க. சும் கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க வந்து இட்ஸ் ஹை டைம், நீங்க வந்து உங்க கேமை காட்டணும், அதுக்காக நான் உங்களை நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதிகா கிட்ட போயிட்டு, ஸ்ருதிகா கிட்ட நீங்க வந்து என்னென்னமோ பேசுறீங்க, எதுவுமே கரெக்டா இல்ல, லாஜிக்கே இல்ல, கொஞ்சம் சென்ஸோட பேசணும், அண்ட் வந்து
த பாயிண்ட் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்ருதிகாவையும் நாமினேட் பண்றாங்க. சாராவையும் நாமினேட் பண்றாங்க. அதுக்கு ரீசன் வந்து திக்விஜய் கிட்ட நீங்க நடந்துக்கிட்டது கரெக்டா இல்ல, தேவையே இல்லாம போயிட்டு அங்க ஒரு சண்டை கிரியேட் பண்ண மாதிரி இருந்தது, அதனால உங்களை நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு சாராவை நாமினேட் பண்றாங்க. நாமினேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப சும்மா வந்து ஷில்பா கிட்ட சொல்றாங்க, நீங்க வந்துட்டு கரணை வந்து பேசியிருக்க கூடாது, கரணை நாமினேட் பண்ணிருக்க கூடாது, நீங்க என்ன கூட நாமினேட் பண்ணிக்கலாம், ஆனா கரணை நாமினேட் பண்ணது தப்பா போயிடுச்சு, ஏன்னா ஆல்ரெடி வந்து அவர் ஹர்ட் ஆயிருக்காரு, நீங்க இந்த டைம்ல வந்து நீங்க சான்சஸ் எடுத்தது பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கு ஷில்பா வந்துட்டு ஐயோ நான் வேணும்ட்டே பண்ணலையே, நான் பண்ண தப்பா போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சும் வந்து சொல்றாங்க, இல்ல நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நாமினேட்டே பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு தேவையில்லாத ரீசனை கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த பிளேல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்துச்சுன்னா யாருமே நாமினேட் பண்ணிக்க முடியாது, அதனால ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சும் சொன்ன கருத்து வந்து ரொம்ப தவறானது. ஆனா அவங்க அது சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நீங்க நாமினேட் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு ஷில்பா வந்துட்டு இது என்னோட கேமை பிளே பண்ண விடுங்க அப்படின்ற மாதிரி தான் ஷில்பா மேம் சொல்றாங்க. ஸோ இப்போ நாமினேஷன்ல யார் இருக்கிறாங்கன்னா கரண், திக்விஜய், அவினாஷ், விவியன், ஆலிஸ், கஷிஷ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அஜித்தோட பிளானே என்னன்னா இந்த நாமினேஷன்ல சாரா வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப வந்து அதுக்குதான் ரொம்ப கால்குலேட் பண்ணி எல்லாருக்கும் வந்துட்டு நாமினேஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நினைச்ச மாதிரியே சாரா வரல. ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கேட்க போயிட்டு இருக்காங்க. திக்விஜய் போயிட்டு ஷில்பா மேம் கிட்ட கேட்கறாங்க, ஏன் வந்து நீங்க என்ன நாமினேட் பண்ணீங்க, இப்போவாது கரெக்டான ரீசன் கொடுங்க அப்படின்னு கேட்கவும் ஷில்பா மேம் சொல்றாங்க, எனக்கு ரீசனே இல்லை, ஒரு 5 பேரை நாமினேட் பண்ண சொன்னாங்க, அதனால உன்னை நாமினேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து எனக்கு ரீசன் கொடுத்தீங்களா, இந்த மாதிரி நான் சண்டைக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன், அப்போ அவினாஷும் அதே தானே பண்ணா, நீங்க அவனை நாமினேட் பண்ணலையேன்னு கேட்கவும் அவினாஷ் வந்து அட்லீஸ்ட் எனக்கு ஃபேவரா இருந்தா சப்போர்ட் பண்ணா அப்படின்னு சொன்னோன்னு திக்விஜய் போங்க மேடம் அப்படின்னு சிரிச்சிட்டு போயிடுறாரு. ஈஷா சாரா பேசிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு வந்து என்ன நாமினேட் பண்ணன்னு ஈஷா கிட்ட வந்து சாரா கேட்கவும் ஈஷா சொல்றாங்க, இல்ல நீங்க வந்து உள்ள எனக்கு தெரியாம ஷில்பா மேம் அவங்க கிட்ட உள்ள வந்து பேசும்போது நீங்க என்னை பத்தி தப்பா பேசுனீங்கன்னு சொல்லி அவங்க நிறைய சொன்னாங்க, அண்ட் அந்த வார்த்தைகள்லாம் என்னன்னு கூட சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு உடனே சாரா வந்து நான் என்ன அப்படி தனியாலாம் தப்பா பேசினேன், ஒண்ணுமே தப்பா பேசல, நான் உங்க முன்னாடி என்ன பேசினேனோ அதே தான் வந்து நான் உள்ளேயும் பேசினேன், நான் ஒன்னும் தனியா தப்பாலாம் பேசல அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஓகே ஃபைன், இதை வந்து நான் முன்னாடியே நான் கேட்கறேன் அப்படின்னு சாரா சொல்றாங்க. இப்போ ஷில்பா கிட்ட வந்து ரஜத், அதாவது கிச்சன்ல எல்லாரும் இருக்கும் போது சொல்றாங்க, ஷில்பா மேமும் இருக்காங்க, இப்ப ரஜத் சொல்றாரு நான் நினைச்சவங்க மட்டுமே நாமினேஷன்ல வந்துட்டாங்கன்னு சொல்லவும் உடனே ஷில்பாக்கு சொல்றாங்க உன் ஆளும் தான் வந்து வந்துட்டாங்க நாமினேஷன்லன்னு சொல்லவும் யாரு அப்படின்னு கேட்கும், திக்விஜய் அப்படி சொன்னோன்னு திக்விஜய் எல்லாம் போக மாட்டான் அப்படின்னு வந்து ரஜத் சொல்றாரு. ஓ அவ்வளவு கான்பிடன்ஸா உனக்கு அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ரஜத் சொல்றாரு, நீங்க கரண் அண்ட் ஸ்ருதிகா சண்டை போட்டா மட்டும் உங்ககிட்ட வந்து அவங்க கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறீங்க, என்கிட்ட மட்டும் ஏன் இவ்வளவு தூரம் சண்டைக்கு வரீங்க அப்படின்னு கேட்கவும் அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட எல்லாம் நான் அப்படி நடந்துக்கிறேன், நீ வந்து அப்படியா இருக்கிற, நீ ஒரு நாள் இப்படி பேசுவோம் ஒரு நாள் அப்படி பேசுவோம், நான் நம்பவே முடியாது அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. இதனோட கஷிஷ் வந்து ரஜத் கூட ஃபைட் பண்றாங்க. சொல்றாங்க, நீ வந்து ஒருத்தரை நல்லா யூஸ் பண்ணிட்டு அவங்களை த்ரோ பண்ணிடுவ, நீ அந்த டாஸ்க்காக என்ன யூஸ் பண்ணிக்க தானே அப்படின்னு சொல்லவும் அதுக்கு வந்து இவர் பாத்தீங்கன்னா ரஜத் பாத்தீங்கன்னா வெளியில நடந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வருவாரு, நீ கூட தான் ஒருத்தரை யூஸ் பண்ணி காசு எடுத்துட்டு ஓடிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லவும் கஷிஷ் வந்து சொல்லுவாங்க, நீ கூட தான் ஒருத்தரை போய் கார்ல ஹிட் பண்ணிட்டு எங்கெங்கயோ போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லவும் நீ என்ன வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசுறேன்னு ரஜத் கேட்கவும் ஆமா நீங்க பர்சனலா போனீங்க, சோ நானும் பர்சனலா போறேன் அப்படின்னு இவங்களுக்குள்ள சண்டை முத்திக்கிட்டே போகுது. எங்கெங்கயோ போனேன்னா எங்க போனேன், நான் ஜெயிலுக்கு போனேன், இப்ப என்னன்ற அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. அவரே வாயால வந்து நான் ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு, இப்ப என்னன்ற அப்படின்ற மாதிரி கஷிஷ் கிட்ட சொல்றாரு. இது நடுவுல வந்து சாரா வந்து ஷில்பா மேம் கிட்ட வந்து பேசுறாங்க, நீங்க எதுக்கு என்ன தேவையே எல்லாம் நாமினேட் பண்ணீங்க, நீங்க நாமினேட் பண்ணது கொடுத்த ரீசன் கூட சரியில்லை, நான் பேசணும் அதே தான் வெளியில பேசினேன், நீங்க என்னமோ பேச முடியாத விஷயங்கள் எல்லாம் சொன்னேன்னு சொல்லி சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லவும் உடனே ஷில்பா மேம் ஆமா கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லவும் இல்ல நான் அதே தான் பேசினேன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ஈஷாலாம் வந்துட்டாங்க, வந்து கேட்டாங்க என்ன சொன்னாங்க அவங்க உள்ள, அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சாராவே வந்து ஓப்பனா சொல்றாங்க, சரி நான் ஒண்ணுமே சொல்லல, நான் வந்து கொஞ்சம் விவியனோட எக்ஸ பத்தி சொல்ல வந்தேன், உடனே வாய மூடுன்னு சொல்லிட்டாங்க, பேசாதன்னு வாய மூடிட்டாங்க, சரி என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு கேட்கவும் இல்ல விவியனோட எக்ஸ் வந்து என்கிட்ட விவியனை பத்தி சொல்லியிருக்காரு, அவர் வார்த்தையாலே வந்து ரொம்ப போக் பண்ணுவாரு, ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு, இதை தான் நான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள வந்து நான் ஏதோ தப்பா பேசுற மாதிரி சொல்லிட்டு என்ன வாய்மூடு பேசாத இங்கெல்லாம் எக்ஸ பத்தின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்லவும் உடனே ஷில்பா மேம் வந்து உங்களுக்கு எல்லாம் என் பாயிண்டே புரியலையா, நான் பர்சனல் எல்லாம் இங்க பேச வேணான்ற மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ரஜத்லாம் வந்து பாத்தீங்களா அவங்களை பேச விடல, நீங்க பேச விடாம இருந்ததுனால நீங்க தான் தப்பாயிட்டீங்க, நீங்க தான் தப்பு, சாராவை பேச விட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது, சோ நீங்க தான் இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷில்பா மேம் மேல பாயிறாங்க.
ஆனா ஷில்பா மேம் வந்துட்டு போன பாரு, நீ எப்படி பேசுற பாரு, எவ்வளவு பேர் இந்த டிவில நம்மள பாத்துட்டு இருக்காங்க, கொஞ்சமாவது மரியாதையோட நடந்துக்கோ அப்படின்னு கொஞ்சம் மாக் பண்ற மாதிரி ரஜத்தை வந்து பேசிலாம் காட்டுறாங்க. அதுக்கு நடுவுல வந்து கரணையும் வந்து ரஜத் வந்து இழுக்கிறாரு சண்டையில. கரண் வந்து சொல்றாரு, நீ வந்து என்ன இழுக்காத, நான் பேச ஆரம்பிச்சேன்னா வாயே மூட மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லவும், நீ பேசு அப்படின்ற மாதிரி கரணை வந்து வம்புக்கு இழுக்கிறாரு. சோ இந்த மாதிரி ரஜத், ஷில்பா, கஷிஷ், கரண் இவங்களோட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. ரஜத் வந்து ஒன் மேன் ஆர்மியா வந்து எல்லாரோடய சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. யாரோட, கஷிஷோட, ஷில்பாவோட, கரனோட எல்லாரோடையுமே சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷில்பா மேம் என்ன பண்றாங்க, கரண் கிட்ட போய் திரும்பவும் சாரி கேட்கறாங்க. நான் வந்து அந்த டாஸ்க்ல பண்ணதுக்கு சாரி, உன்னை நான் நாமினேட் பண்ணிருக்க கூடாதுன்ற மாதிரி சாரி கேட்கறாங்க. அதுக்கு கரண் வந்து தயவு செஞ்சு இப்போ பேசாதீங்க, நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு, நான் பேச விரும்பலன்ட்டு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஷில்பா மேம் இந்த பக்கமா பெட்டுக்கு இந்த பக்கமா திரும்பி அழுறாங்க. என்ன, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, பிக் பாஸ் என்ன வந்துட்டு வெளியில அனுப்பிடுங்க, இங்க ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழுறாங்க. அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க கரண் வந்து நம்மள வந்து சமாதானப்படுத்துவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கரண் வந்து கண்டுக்கவே இல்லை, அழுட்டோன்னு பேசாம விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சும் வராங்க. சும் வந்தோடனே கரண் கேட்கிறாரு, நீ இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கவும், சும் வந்து சொல்றாங்க, அப்படி ஷில்பா மேம் அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் ஷில்பா மேம் கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. உடனே கரண் இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து நீங்க தான் அதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும் போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து திரும்பவும் வந்து ஷில்பா மேம் வந்து கரண் கிட்ட சாரி கேட்கறாங்க. சாரி கேட்டுட்ட உடனே அதுக்கு கரண் சொல்றாரு, சரி உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு, நிறைய டைம் இருக்கு, நிறைய டாஸ்க் எல்லாம் வரும், பார்க்கலாம், நீங்க வந்து என்னையும் விவேனையும் ஒரே மாதிரி பாக்குறீங்களான்னு பார்க்கலாம், அதை வச்சு டிசைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த எபிசோட் வந்து அதோட முடியுது. ஸோ இதுல ஹைலைட்டட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சபா அண்ட் ரஜத்தோட ஃபைட்டு, அதுக்கப்புறம் சாரா வந்து ஷில்பாவை எக்ஸ்போஸ் பண்றது, இது ரெண்டு தான் வந்து ஹைலைட்டட் விஷயம். ஸ்ருதிகாக்கு பெருசா பார்ட் இல்லைன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும். ஸ்ருதிகா வந்து ஜஸ்ட் கஷிஷ் வந்து நாமினேட் பண்ணும்போது கொஞ்சம் அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் காமிச்சு, கஷிஷ் இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களோட ஆட்டிடியூடையும் அவங்களோட பாடி லாங்குவேஜையும் கலந்தே அவங்கள நாமினேட் பண்ணது வந்து கொஞ்சம் கஷிஷை இரிட்டேட்டும் பண்ணுச்சு. அதே டைமுக்கு வந்து நம்மளுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. ஸோ பார்ப்போம் இந்த வாரத்துல ஸ்ருதிகாவோட பிளே எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம வியூ வந்து ஃபுல்லாவே ஸ்ருதிகா மேல மட்டும்தான், ஸ்ருதிகா எப்படி பிளே பண்றாங்கன்றது மட்டும்தான். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வர எபிசோடுங்களோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தெரியணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.